19 வருஷமா இலங்கை அணியானது பொத்தி பொத்தி பாதுகாத்து வச்ச அந்த சாதனையானது இன்றைய நாள்ல முறியடிக்கப்பட வேண்டியது ஜஸ்ட் மிஸ் ஒரு 6 ரன்களால காப்பாற்றப்பட்டிருக்கு. அப்படி சிம்பாப்வே மற்றும் வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையிலான போட்டியானது இன்றைய நாளில் இடம்பெற்றிருந்துச்சு. அதாவது சூப்பர் 18 4வது போட்டியாக இந்த போட்டி இடம்பெற்றது அப்படின்னு சொல்லலாம். இந்த போட்டியில வெஸ்ட் இண்டீஸ் அணியானது ஒரு பயங்கரமான ஒரு ஆட்டத்தை இன்றைய நாள்ல வெளிக்காட்டி இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். 2007ஆம் ஆண்டு இலங்கை அணியானது கென்யா அணிக்காக 260 ஓட்டங்களை ஹையஸ்ட் ஸ்கோரா பதிவு செஞ்சிருந்தாங்க. T20 போட்டிகள்லயே அதிகமான ஓட்டங்களை பெற்ற அணி அப்படின்ற சாதனையை இலங்கை அணி பெற்று கொண்டிருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதாவது 260. அந்த சாதனையை வெஸ்ட் இண்டீஸ் அணியானது முறியடிக்கிறது ஒரு 6 ரன்களால முறியடிக்கப்படாமல் போய்விட்டது. அதாவது இன்றைய போட்டியில சிம்பாப்வே அணியானது நாணய சுழற்சியில் வெற்றி பெற்றிருந்தாங்க. இதன் அடிப்படையில் சிக்கந்தர் ராசா களத்தடுப்பை தெரிவு செய்திருந்தார். அதன் அடிப்படையில் வெஸ்ட் இண்டீஸ் அணியானது துடுப்படுத்தாடுவதற்காக வந்திருந்தாங்க. வெஸ்ட் இண்டீஸினுடைய ஆரம்பம் கொஞ்சம் ஒரு தடுமாற்றமாக இருந்தது அப்படின்னு சொல்லலாம். அதாவது பிராண்டன் கிங் மற்றும் சாய் ஹோப் ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்களாக வந்திருந்தாங்க. இவங்க 2 பேரும் கொஞ்சம் ஓரளவு தடுமாறி இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். பிராண்டன் கிங் 9 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தாரு. சாய் ஹோப் 14 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தாரு. அதுக்கு பிறகு சேர்ந்தவங்க தான் சிம்ரன் ஹெட்மேயர், ரோமன் பவல். இவங்க 2 பேரும் சேர்ந்து இன்றைய நாள்ல 100க்கும் அதிகமான இணைப்பாட்டத்தினை புரிஞ்சிருந்தாங்க. சிம்ரன் ஹெட்மேயர் இன்றைய நாள்ல ஒரு அதிரடியான ஒரு ஆட்டத்தை காட்டியிருந்தாரு. பெட்ல படுற முக்காவாசி போல் சிக்ஸர் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் 6 ஓட்டங்களாக மாற்றி கொண்டிருந்தாரு. சிம்ரன் ஹெட்மேயருடைய பிடியெடுப்பு சிம்பாப்வே அணியினர் தவற விட்டிருந்தாங்க. சிம்ரன் ஹெட்மேயர் 9 ரன்களை பெற்றுக் கொண்டிருந்த வேளையில அவருடைய பிடியெடுப்பு தவற விடப்பட்டிருந்தது. அதுக்கு பிறகுதான் தன்னுடைய ஆட்டத்தை வெளிக்காட்டினவர் அப்படின்னு சொல்லலாம். 85 ரன்களை வெறுமனே 34 பந்துகளுக்கு பெற்றுக் கொடுத்திருந்தார். 7 4 ஓட்டங்கள் 7 6 ஓட்டங்கள் உள்ளடங்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதே போல ரோமன் பவலும் இன்றைய நாளில் ஒரு அதிரடி ஒன்று காட்டியிருந்தாரு. 59 ரன்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் அப்படின்னு சொல்லலாம். இதுல 4 6 ஓட்டங்கள் 4 4 ஓட்டங்கள் உள்ளடங்கும். அதே போல அதுக்கு பிறகு வந்தவங்க எல்லாருமே தாங்கள் எதிர்கொண்ட பந்துகள் எல்லாத்தையும் பெரும்பாலும் பவுண்டரி சிக்ஸர் அப்படின்னு சொல்லி பயன்படுத்தினாங்கன்றதுதான் இன்றைய போட்டியில காணிக்கக்கூடிய மாதிரி இருந்துச்சு. அதுக்கு அடுத்து ருதர்ஃபோர்ட் தன்னுடைய பங்கிற்கு 31 ஓட்டங்களையும், ஷெபர்ட் 21 ஓட்டங்களையும், இறுதியாக ஜேசன் வால்டர் 13 ஓட்டங்களையும் பெற்றுக் கொடுக்க இதன் அடிப்படையில் வெஸ்ட் இண்டீஸ் அணியானது 6 விக்கெட் இழப்புக்கு 20 ஓவர்கள் நிறைவுல 254 ரன்களை பெற்றுக் கொண்டிருந்தாங்க. சிம்பாப்வே அணியினுடைய போலிங்கை பொறுத்த வரைக்கும் இன்றைய நாள்ல முசாரபா அணி பலமை போல கொஞ்சம் ரன்களை கட்டுப்படுத்தி இருந்தார். அதே போல 2 விக்கெட்டுகளை கைப்பற்றி இருந்தார் அப்படின்னு சொல்லலாம். 4 ஓவர்கள் வீசி 42 ஓட்டங்களுக்கு 2 விக்கெட்டுகளை கைப்பற்றி இருந்தாரு. அதே போல ரிச்சர்ட் இன்காரவா 4 ஓவர்கள் வீசி 47 ஓட்டங்களுக்கு 2 விக்கெட்டுகளையும், பிராட் ஈவன்ஸ் 4 ஓவர்கள் வீசி 46 ஓட்டங்களுக்கு 1 விக்கெட்டினையும், கிரீமர் இன்றைய நாள்ல கொஞ்சம் ரன்களை கட்டுப்படுத்தி இருந்தார் அப்படின்னு சொல்லலாம். 4 ஓவர்கள் வீசி 38 ஓட்டங்களுக்கு 1 விக்கெட்டினையும், சிக்கந்தர் ராசாவினுடைய பந்துகளுக்கு இன்றைய நாள்ல அடி விழுந்தது அப்படின்னு சொல்லலாம். 3 ஓவர்கள் வீசி 52 ரன்களை விட்டுக் கொடுத்திருந்தார். இதன் அடிப்படையாக 20 ஓவர்கள் நிறைவில் 254 ரன்களை பெற்றுக் கொண்டாங்க வெஸ்ட் இண்டீஸ் அணியினர். 255 அப்படி என்ற ஒரு இமாலய வெற்றியில கோடு களத்துக்கு வந்தவங்க தான் சிம்பாப்வே அணி வீரர்கள். ஓரளவுக்கு நின்று பிடிப்பாங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்பட்டது. அப்படி எதிர்பார்த்த மாதிரி கொஞ்சம் ஓரளவுக்கு நின்று பிடிச்சாங்க அப்படின்னு சொல்லலாம். 18வது ஓவர் வரைக்கும் சிம்பாப்வே அணி வீரர்கள் தாக்கு பிடிச்சிருந்தாங்க. ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்களாக வந்திருந்த மொர்மானி மற்றும் பெனட் 2 பேரும் கொஞ்சம் அதிரடி காட்ட ஆரம்பிச்சாங்க. இருந்தாலும் வேகமாக ஆட்டம் வளர்ந்திருந்தாங்க. மொர்மானி 14 ஓட்டங்களையும், பெனட் 5 ஓட்டங்களையும், டயன் மயர்ஸ் இன்றைய நாளில் கொஞ்சம் நன்றாக விளையாடி இருந்தார் அப்படின்னு சொல்லலாம். 28 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். 2 சிக்ஸர்கள் 3 4 ஓட்டங்கள் உள்ளடங்களாக. அதே போல ரியான் பேர்லும் பூச்சியத்தோடு ஆட்டம் இழந்திருந்தாரு. சிக்கந்தர் ராசா வளமை போல இன்றைய நாளிலேயும் கொஞ்சம் நின்று பிடிச்சிருந்தார் அப்படின்னு சொல்லலாம். 27 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தாரு. டொனி முனியோங்க 14 ஓட்டங்கள், முசைகிவா 0. இந்த முசைகிவா அப்படின்ற வீரர் தான் சிம்ரன் ஹெட்மேயரினுடைய பிடியெடுப்பை தவற விட்டவர் அப்படின்றதும் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அதே போல இறுதியாக பிராட் ஈவன்ஸ் 43 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். கிரீமர் 0, முசாரவானி 0, இறுதியாக ரிச்சர்ட் இன்காரவா 7 ஓட்டங்களை பெற்றுக் கொடுக்க அணியினுடைய ஓட்ட எண்ணிக்கையானது 147 ரன்களை பெற்றிருந்தாங்க. 17.4 ஓவர்கள் நிறைவுல. இதன் அடிப்படையில் மேற்கந்திய தீவுகள் அணியானது 107 ரன்கள் வித்தியாசத்துல இந்த போட்டியில வெற்றியை பெற்றுக் கொண்டிருக்கிறாங்க. இன்றைய நாள்ல வெஸ்ட் இண்டீஸ் அணி வீரர்கள் எல்லாருமே அதிரடியான ஆட்டத்தை வெளிக்காட்டி இருந்தாங்க. சிம்ரன் ஹெட்மேயரினுடைய அந்த பிடியெடுப்பை பிடிச்சிருந்தாங்க அப்படின்னு சொன்னா அணியினுடைய ஓட்ட எண்ணிக்கையானது 200க்குள்ள மட்டுப்படுத்தப்பட்டிருக்கும்.
வெஸ்ட் இண்டீஸ் அணி வீரர்களுக்கு வந்து கொஞ்சம் பிரஷர் அதிகமாக இருக்கும். இதனால ரன்கள் வந்து மட்டுப்படுத்தப்பட்டிருக்கும். ஓகே, இருந்த போதிலும் நான் எதிர்பார்த்த வந்து இந்த போட்டியில சிம்பாப்வே அணி வெற்றி பெறணும் அப்படின்ற மாதிரி, இருந்தாலும் தோல்வியை வந்து அழிவிருக்கிறாங்க. பரவாயில்ல. நேற்றைய போட்டியில தெரியும் உங்களுக்கு, சவுத் ஆப்பிரிக்கா அணி வீரர்கள் இந்தியா அணியை வந்து வெளுத்து வாங்கியிருந்தாங்க. இன்றைய போட்டியில மேற்கத்திய தீவுகள் சிம்பாப்வே அணியை வெளுத்து வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இந்த போட்டி பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இன்னொரு வீடியோல சந்திப்போம்.